சௌமியா அன்புமணி தன்னோட தாய்க்காக அம்மாவுக்காக களத்தில் இறங்கிய 2 மகள்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோட அம்மாவுக்காக களத்தில் இறங்கி வேலை செஞ்ச அவங்களோட 2 பொண்களும் மறுபடியும் 2 ஆண்டுகள் கழித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தருமபுரியில் வந்து இறங்கியிருக்காங்க. பட்டறையை போட்டிருக்காங்க, வீடு வீடாக போகிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவை ஜெயிக்க வச்சிங்கன்னா பாலாரும் தேனாரும் ஓடப்போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறக்காங்க. உடுக்க அடிக்கிறது தான் அந்த மிஸ்ஸிங்கை தவிர மற்றபடி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அவங்களோட மகள்கள்னால், ஏம்மா நீங்கள் வந்து தருமபுரியே தேர்ந்தெடுக்கிறீங்க, நம்ம தான் தோற்றுக்கிட்டே இருக்கோமேம்மா, அப்பா நின்னார் தோத்துட்டார், நீ நின்ன தோத்துட்ட, மறுபடியும் எதுக்கு தருமபுரி, மறுபடியும் போய் தோக்கவா அப்படின்னு வந்து முன்கூட்டியே வந்து தன்னோட மகள்கள் வந்து அம்மாவை எச்சரிச்சிருக்காங்க. இருந்தாலும் விடாப்பிடியாக கேட்காத சௌமியா அவர்கள் வந்து இல்லைம்மா, நான்லாம் உங்களுக்கு நல்லது தானே சொல்லி தந்திருக்கேன், நம்மளை நம்புகிறவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு தானே சொல்லி தந்திருக்கேன், அதனால் போன தடவை என்னை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதனால் அவங்களெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடாதுமா, திரும்ப அங்கே நின்று அவங்க நம்பிக்கையை ஏமாற்றாத மாதிரி மறுபடியும் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அங்கேயே நிற்போமா அப்படின்னு பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏமா நீங்க எந்த இடத்துல போய் நிக்கிறீங்க, நம்ம தோல்வி பார்த்தாச்சு, அப்பாவும் இந்த இடத்துல தோல்வி பார்த்துட்டாரு, அதுக்கு அடுத்து உடனே நீங்களும் தோல்வி பார்த்துட்டீங்க, ஏமா வேற ஊர்ல போய் நிக்கலாமான்னு எங்க அம்மா சொன்ன ஒரே வாக்குதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் தொலைச்ச இடத்துலதான் நான் தேட முடியும், நான் சும்மா பேச்சுக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன்னா கூட நான் வந்திருக்கேன், நான் வாக்கு கொடுத்துட்டு வந்தேன், அதுல எத்தனை பேர் எனக்காக நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க, இப்ப நான் திருப்பி அவங்க போய் அவங்களுக்காக நிக்கலன்னா அது ஏமாத்துறது மாதிரி தானே இருக்கும், நான் உங்களுக்கு கத்து தரது நீங்க மத்தவங்க ஏமாத்த கூட நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துன்னு நான் கத்து தரேன், அந்த தோத்தா என்ன, நான் எல்லாரோடையும் அழகிட்டேன், அவங்களும் எனக்கு சொந்தக்காரங்க மாதிரிதான், அவங்களும் என் தங்கச்சிங்க அக்காங்க மாதிரிதான், அவங்களுக்காக நான் போய் நிக்கணும்னு வந்ததுதான் இந்த ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினரா வந்திருக்கிறாங்க, இங்க வேட்பாளரா இருக்கு. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பினவங்களை ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சௌமியா அன்புமணி வந்து தன்னோட மகள்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்புகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ராமதாஸ், அன்புமணிக்கு அடுத்து சௌமியா அன்புமணி இவர்கள்லாம் தேர்தலுக்கு தேர்தல் என்ன பண்ணுறாங்க, என்ன வாங்குறாங்க, என்ன வாங்கி நம்மக்கிட்ட என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கல, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மொத்தத்தில் வந்து ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு 2 பஞ்ச் டயலாக் பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ நாம் பேச வந்த விஷயம் இது கிடையாது. இது வந்து ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ் அப்படின்னு எந்திரன் படத்தில் ரஜினி வந்து டூப்ளிகேட் ரோபோவை அதாவது ரோபோ இல்லாத ரஜினியை வந்து கண்டுபிடிக்க வசனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தருமபுரியில் பிரச்சாரம் பண்ணும்போது பட்டியல் பிரிவு மக்கள் வசிக்கிற இடத்துல போய் வாக்கு சேகரிக்கும் போது அந்த மக்களை தான் தொற்றக்கூடாது, அவங்க கூட கைக்குலுக்கி பேசிடக்கூடாது, அவங்க வந்து தாங்கிட்ட கைக்குலுக்கி பேசிடக்கூடாது, தாங்கிட்ட நெருங்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட கட்சி நிர்வாகிகளை இப்படி இங்கே நிற்கிறாங்க சௌமியா அப்படின்னா, நக்கீரனில் வந்திருக்க அந்த வீடியோ கூட நம்ம ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இப்படி நிற்கிறாங்கன்னா சுற்றி அவங்க கட்சிக்கு நிர்வாகிகள் வந்து சோல்ஜர்ஸாக நிற்கிறாங்க. சோல்ஜர்ஸ் அட்டென்ஷன், ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அட்டென்ஷனில் இப்படி வந்து சோல்ஜர்ஸ் வந்து நிற்கிறாங்க. கட்சி நிர்வாகிகளை சுற்றி தான் வந்து அந்த பொதுமக்கள், பட்டியல் பிரிவு மக்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க. அதிமுகவில் இடம்பெற்றுள்ள பட்டியலின மக்கள் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு அளித்தனர். சௌமியா அன்புமணி எப்போதும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களிடம் சகஜமாக பேசி கை கொடுத்து பெண்களை அன்போடு கட்டி தழுவி வாக்கு சேகரிப்பது வழக்கம். அந்த வகையில் பட்டியலின மக்கள் வழக்கம் போல் கை கொடுக்க முயன்ற போது ஒருவருக்கு மட்டும் கை கொடுத்த நிலையில் மற்றவர்களை நெருங்க விடாமல் பாட்டாளி கட்சியினர் அரணாக நின்று அவரை தனிமைப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்தனர். ஆர்வமாக இருந்த பட்டியலின பெண்கள் அருகில் நெருங்க முடியாமல் சோகத்துடன் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்த சம்பவம் அரங்கேறியது. தர்மபுரி மாவட்டத்தில் வன்னியர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக பட்டியலின மக்களே பெருமளவில் வசிக்கின்றனர். இந்த நிலையில் பெரும்பாலான பட்டியலின மக்கள் அதிமுக கட்சியின் தீவிர விசுவாசிகளாக உள்ளனர். அவர்களிடம் வேட்பாளரின் கைப்பட்டு விடாமல் தடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினர் அரணாக நின்ற சம்பவம் கூட்டணிக்குள் சிறு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தர்மபுரி தொகுதி பாரம்பரியமாக பாமகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. 2001 முதல் இதுவரை பாமக இங்கு 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2021 தேர்தலிலும் பாமக வேட்பாளரை வெற்றி பெற்றார். இப்படி போகிற இடத்துல வாக்கு சேகரிக்கிற இடத்துல வந்து தீண்டாமையை பார்த்துருக்காங்க சௌமியா அன்புமணி. இது நாமளாக சொல்லலை,
நக்கீரனில் அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு அவங்க என்ன செயல் செஞ்சுருக்காங்க, அந்த பகுதிக்குள்ளே நுழையும் போது ஒரு நபர்கிட்ட மட்டும்தான், ஒரு அம்மா கிட்ட மட்டும்தான் கை கொடுத்துருக்காங்க. உடனே எல்லாரும் இந்த மாதிரி கை கொடுக்கக்கூடும், தன்னை நெருங்கி வரக்கூடும், தொட்டு பேசக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த 2026 யுகத்திலையும் அந்த மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறதுக்காக போய் நிற்கும் போது கூட அந்த மக்கள் தப்பி தவறி கூட தன்னை தொற்றக்கூடாது அப்படின்னு தன்னோட சோல்ஜர்ஸை முன்ன விட்டு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிட்டு பின்னாடி மக்களை நிற்க வச்சு சந்திக்கிற ஒரு மனநிலை. தேர்தலுக்கு வாக்கு கேட்கும் போதே இந்த லட்சணம் அப்படின்னா நீங்கள்லாம் ஜெயிச்சா என்ன ஆட்டம் ஆடுவீங்க, என்ன தீண்டாமை கடைபிடிப்பீங்க? இன்னும் மறுபடியும் பழைய அரசியல், தலித்தல்லாத கூட்டமைப்பு, தீண்டாமையும் தீட்டெண்ணமும் சக மனுஷனை தொடுறதுல உங்களுக்கு அருவருப்பும் தயக்கமும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ராமதாஸ் ஒருங்கிணைந்த பாமகவில் இருந்த அந்த உச்சகட்ட ஜாதி வெறி அரசியலை நோக்கி தங்கிட்ட அதிகாரம் கிடைச்ச பிறகு நகர மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஏற்கனவே பாஜக காலடியில் போய் விழுந்து கிடக்கிற நீங்கள் பாஜகவோட செயல் திட்டத்தை அவங்க கீ கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவதற்காக, அவங்களோட மத பிரச்சாரத்தை இங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஜாதி கலவரங்களை உண்டு பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? என்ன உங்களுக்கு கெட்டு போச்சு? அந்த மக்களோட தொட்டு பேசிட்டா என்ன ஆகிடுப்போகுது? அந்த மக்கள் உங்களை வந்து நெருங்கி நின்றுட்டா என்ன ஆகிடுப்போகுது? முதல்ல வாக்கு சேகரிக்கும் போது இங்கே வேட்பாளர்கள்லாம் வந்து கிண்டலாக பேசுவாங்க, எல்லாரையும், எல்லா செய்தி சேனலுக்கு கிண்டலாக பேசக்கூடும், விமர்சிக்கிறவங்களும் கிண்டலாக பேசுவாங்க. எதை? இங்கே பாருப்பா, தேர்தல் வந்தால் தான் பரோட்டா போட்டு கொடுக்குறான், துணி துவைச்சி கொடுக்குறான், அயன் பண்ணி கொடுக்குறான், தோசை சுட்டு கொடுக்குறான், டீ போட்டு கொடுக்குறான், பானிபூரி விற்று கொடுக்குறான், ஆனால் தேர்தல் முடிஞ்சால் வரமாட்டேங்கிறாங்க யாரும் அப்படின்னு விமர்சனம் எழுது. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் உன் தேவை இருக்குது, உன்னை தேடி உன்னை கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட வாக்கு கேட்க வரும்போதாவது உன் வாழ்க்கை என்ன, நீ என்ன வேலை செய்கிற, என்ன மாதிரி உன்னோட நான் இருக்கேன், உன்ன மாதிரி சாதாரண இடத்துலேருந்து வந்தவன் தான் நான், உன் வாழ்க்கையை புரிஞ்சிக்க நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சிம்டம் தான் அந்த நம்ம போய் அவங்க இடத்துல அவங்களாவே இருந்து வாக்கு சேகரிக்கிறது. அதை நம்ம வரவேற்கிறோம். பல பேர் அதில் விமர்சிக்கலாம், ஆனால் நம்ம அதை வரவேற்கிறோம். அப்படியான சூழலில் இப்படி நீங்கள் அதிகார பசியில், அதிகார வெறி பசிக்கிடல, அதிகார வேட்கையில் அந்த வெறியேறி போய் எப்படியாவது எம்பி எலெக்ஷன் வருதா எம்பிக்கு நிற்போம், எம்எல்ஏ எலெக்ஷன் வருதா எம்எல்ஏ நிற்போம், எத்தனை வேட்பாளர் எத்தனை சீட்டுனா கிடைக்கட்டும், எவன் எக்கேடு கட்டு நாசமாவது போட்டோம், நம்ம குடும்பத்தில் நாம் எப்படியாவது ஒருத்தர் ஜெயிச்சிடணுன்னு கேமரா முழுக்க சௌமியா பக்கம் திருப்பி விட்டுட்டு, சரி திருப்பி விட்டீங்க சரி, ஆனால் இவ்வளவு தேவை இருக்குல்ல உங்களுக்கு, எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற வேட்கையும் வெறியும் இருக்குல்ல, அந்த சூழலில் கூட மக்களை தொற்றக்கூடாது. ஜாதி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு? இப்பேற்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா, அவங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு அந்த மக்களை, நமக்கு தேமுதிக வேறு யார் நிற்கிறா, எதிர் வேட்பாளர் யார், அதெல்லாம் பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் ஒரு ஜாதி வெறியோ மத வெறியோ இங்கே ஜெயிச்சிடக்கூடாது, வென்றுடவே கூடாது. இந்த தமிழ் மண்ணில் சாதியும் மதமும் வந்து வெற்றி பெற்றிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இங்கே இந்த நம்ம தேவை இருக்கும்போது நம்ம வாசப்படி ஏறி வரக்கூடிய நேரத்திலே நான் தொட்டா உனக்கு ஆகாது அப்படின்னா என் ஓட்டு மட்டும் இனிக்குமா? உனக்கு எப்படி இனிக்கும்? இப்போவே இந்த தீண்டாமை பார்த்தா எப்படி நீங்கள் என்னங்க உங்களுக்கு அவ்வளோ 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 என்ன உங்களுக்கு? மனுஷங்க தானே, ஏதாவது அருவருப்பான மிருகங்கள் இருக்காங்க, அழுக்கான அசிங்கமான வேறு ஏதாவது ஜந்துக்கள் உயிரினங்கள் இருக்கா? அந்த மக்களோட எளிய அந்த வாழ்க்கை முறை தானே, அந்த வாழ்க்கை முறையில் போய் கலந்து அவங்களோட கலந்துரையாட, ஆறுதலாக பேச, ஆசுவாசப்படுத்தி பேச நான் இருக்கேன், உங்கள் மேலே ஒரு பிம்பம் இருக்குது, நான் முன்னிலைப்படுத்துறதுலேருந்து அதையெல்லாம் தகர்க்க தான் நான் முனைப்பு காட்டுறேன். நாங்கள் எங்கள் கட்சி நீ சாதி பார்க்காது, நாங்கள் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வரோம், நம்ம எல்லாம் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் இந்த இந்திய கட்டமைப்பில் அனைவரிலும் கீழ் சாதியாக நடத்தப்படுறாங்க. அப்படியான ஒரு பெண், நான் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு சக மனுஷனோட வலியை புரிஞ்சுக்கலைன்னா நான் எப்படி ஒரு பெண்ணாக இருக்க முடியும்? ஆக நான் முன்னிலைப்படுத்தப்படுறதுலேருந்து இந்த கட்சி இனி சாதிக்கான கட்சி அடையாளப்படுத்தப்படாது, தீண்டாமை பார்க்குற கட்சி அடையாளப்படுத்தப்படாது, சாதி வரி பேசுகிற கட்சி அடையாளப்படுத்தப்படாது. வாங்க எல்லாரும் ஒன்றா இருப்போம், கை கோர்ப்போம் அப்படின்ல பேசியிருக்கணும் சௌமியா. அப்படி இல்லை வாக்கு கேட்க போய்க்கணும். எந்திரன் படத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே ஒரு 10 தடிமாடுகளை கூப்பிட்டு அந்த சோல்ஜர்ஸ் அப்படியே போய் கவர் பண்ணி நில்லுங்க, யாரும் கிட்ட வரக்கூடாதுன்னா இது அரசியலா? இப்படி அரசியல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஓட்டும் நொட்டுவாங்க, நீங்கள் வெற்றி பெற்று வந்துட்டு இது தர்மபுரி தாங்க, தர்மபுரி எங்களுக்கு தாய் வீடு, நாங்கள் வந்துடும் இங்கே இப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருப்பீங்க.
நாங்கள் கேனப்பைய மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும், அப்படி தானே? இப்பேற்பட்ட சாதி வெறி பிடித்த ஒரு நபரை எந்த சாதியை வேணால் இருக்கலாம், நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த சாதியை வேணால் இருக்கலாம், உனக்குள்ளே என்ன மாதிரியான எல்லா தனிப்பட்ட நபர்களுக்கும் ஏதோ ஒரு கோபம், தாபம், ஆசை, ஒரு போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஆபத்துங்கிற நேரத்தில் சக மனுஷனாக மதித்து பதறும்ல, ஒருத்தன் ஆபத்தில் இருக்கான், ஒருத்தர் துன்பத்தில் இருக்கான். என்ன இப்போ சமீபத்தில் கூட நீயா நானா ஷோவில் ஒருத்தருக்கு விருது கொடுத்தாங்க, ஷாக் அடிச்சதுலேருந்து ஒரு குழந்தையை காப்பாற்றினார் அப்படின்ட்டு. நெகிழ்ந்து போன நீயா நானா மேடை பார்க்கையில் பையன் துடிச்சுக்கிட்டு இருந்தான் சார். அது கண்ணால் பார்க்க முடியல என்னால். அலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. பக்கத்தில் கை வச்சு பார்த்தேன், எனக்கும் ஷாக்கு 2 தடவை அடிக்க ஆரம்பிச்சு. 3ஆவது தடவை பிடிச்சி இழுத்துட்டேன், வந்துட்டு போய் டைம் இல்லையா, பட்டு நமக்கு ஷாக் அடிச்சு நமக்கு ஏதாவது ஆயிருமோ? இல்லை, அந்த இடத்துல எதுவுமே தோணலை. ஓ ஓகே. அவருக்கு அந்த ஷாக் அடிக்கும்போது அவருக்கு என்ன வேணால் ஆயிருக்கலாம். பல சம்பவங்கள் அந்த மாதிரி காப்பாற்ற போனவங்க இறந்து போயிருக்காங்க. வேறு ஏதாவதுன்னா கூட பரவாயில்ல, மின்சாரம் மிக ஆபத்தானது, தொட்டால் பிடிச்சிரும், கதையே முடிச்சிடும். ஆனால் அந்த இளைஞர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு குழந்தை துடிச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு அதை பார்த்த உடனே எதுவுமே தோணலை, குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு போயிட்டு நான் தோணேன், எனக்கும் ஷாக் அடித்து நான் கொஞ்சம் சூதாரித்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டேன் குழந்தைய அப்படின்னார். எங்கெங்கே இருக்குது சாதி? அவர் அந்த விழுந்து கிடந்த குழந்தை சாதின்னு தெரியுமா அவருக்கு? எந்த ஊர், எந்த தெரு, என்ன பேர், என்ன மதம் ஏதாவது தெரியுமா? உயிர், மனிதர்கள், சக மனுஷனாக மதிக்க தெரியாத புத்தி என்ன சாதிச்சிரும்? இங்கே இந்த இந்திய கட்டமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குது. அதையெல்லாம் அந்த மக்களாக கலந்து அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து மீட்டெடுக்கிற அதுக்கான யோசனைகளையும் திட்டங்களையும் வரையறுக்க தான் ஒரு அரசியல்வாதி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை 2024 தேர்தலுக்கு முன்னாடி நடத்தினார். கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் நடந்தே போனார். போகிற இடத்துலலாம் அந்தந்த மக்களோட வாழ்விடங்களில் அங்கங்கே அவங்களோட வாழ்க்கை இடத்துல அவங்க என்ன தொழில் பண்ணிகிட்ருக்காங்களோ, வேலை செஞ்சிட்ருக்காங்களோ, வாழ்க்கை முறையில் இருக்காங்களோ அங்கேயே போய் சந்தித்தார். சேறு, சகதி, கிரீஸு, கறி என்ன மாதிரி இருந்தாலும் அவங்களோட சகஜமாக கை கொடுத்தார். அவங்கள ஆற தழுவினார், கட்டி அணைச்சார். இதுதான் ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய, ஒரு மனிதனுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி, தகுதி. இந்த ஒரு தகுதி இல்லாமல் கட்சிக்காரங்களை 4 பேர் தடி பசங்களை கூப்பிட்டு வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு நிற்க வச்சுட்டு, கோர்ட்டுக்கு வெளியே மக்களை நிற்க வச்சுட்டு, எனக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா, ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க, மாம்பழச்சின்னம், ஓட்டு போட்டுருங்க, மாம்பழச்சின்னம் அப்படின்ற வேண்டியது, ஓட்டு போட்டுருவாங்க. தருமபுரி மக்கள் எந்த சமூகத்தை, அவங்க சாதி சொல்லி வரலாம், எந்த சாதியாக வேணா இருக்கட்டும், மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரியாதவர்கள் நாளைக்கு உங்கள் சாதி தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை தூக்கி கொண்டாடிட மாட்டாங்க. நீங்கள் மனு எழுதி கொடுத்ததுன்னே, ஐயோ வேலை பாரு, நம்ம ஆள் வந்துட்டான், நம்ம சாதிக்காரன் வந்துட்டான், அவனுக்கு போடு ரோடை, அவனுக்கு வாங்கி கொடு காரை, அப்படிலாம் யாரும் ஒன்றும் செஞ்சிட போகிறது கிடையாது. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரிந்தவர்கள் தான் நல்ல ஆட்சியாளர்களாகவும் இருக்க முடியும். சௌமியா அன்புமணிக்கு அந்த தகுதி இல்லை. தருமபுரி மக்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி.